ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ரித்துஸ் குல்ஃபி. நீங்கள் தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வாங்க ஒரு சண்டே ஈவினிங் vlog பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு சண்டே ஈவினிங் vlog தான். என் ரூம் ரொம்ப குப்பையாக இருந்துச்சு, மெஸ்ஸியாக ரொம்ப எல்லாமே களைச்சி போட்டு ஊருக்கு போயிட்டு அப்படியே இருந்துச்சு. ஸோ எதுவுமே நான் அரேஞ்ச் பண்ணல ப்ராப்பராக, அப்படியே எடுத்து வச்சிட்டேன். ஸோ இதை எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணி எப்படி நான் க்ளீனிங் ப்ராசஸ்லாம் பண்ணுறேன். மோஸ்ட்டாக நான் பழைய இது தான் யூஸ் பண்ணுவேன். இந்த சாரீஸில் இது பண்ணுறது, இந்த சாரீஸில் மூட்டை கட்டி வச்சுட்டு அப்புறமா நான் க்ளீனிங்லாம் பண்ணிவிட்டு இந்த கிளாத்ஸ் எல்லாம் எடுத்து நான் அகைன் ரீப்ளேஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இதை தான் நான் பண்ண போகிறேன். இது பண்ணிகிட்டே அப்படிங்க கூட நான் என் லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ண ஒரு இன்சிடெண்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் மேபி இது மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு தெரியல, பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் என் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண ரொம்பவே ஃபஸ்ட்டான இன்சிடெண்ட் பார்த்திங்கன்னா, எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் தான். ஸோ எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் ஆஃப்டர் மேரேஜ் தான் இருந்துச்சு. பட் இதை நம்ம யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஃபேட்டாக இருக்கோம், ஆப்வியஸாக மேரேஜ்க்கு முன்னாடியே இருந்திருக்கோம் அப்படின்னுவாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் நமக்கு இருந்துச்சா இல்லையான்னு. ஸோ நம்ம யாருக்கோ ப்ரூஃப் பண்ணணுன்னு எந்த நீடமும் கிடையாது. ஸோ அதனால் ஒரு பேபியில் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அதை வச்சு ஒரு ரீசனாக நம்மளை என்னென்னலாம் இந்த சொசைட்டி கிரிட்டிசைஸ் பண்ணோம்னா, நீங்கள் குண்டாக இருக்கீங்க, குண்டாக இருந்தால் என்னங்க நீங்கள் சொல்லுங்களேன். குண்டாக இருந்தால் அவங்களாம் இந்த உலகத்திலே வாழக்கூடாதா? எனக்கு புரியவே இல்லை. ஏன் அப்போ குண்டாக்கிற பொண்ணை கட்டக்கூடாது, அப்படி தானே? ஸோ எதுக்கு குண்டாக இருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு குழந்த நிற்கல நான் பார்க்குறவங்கலாம் சொல்லுறாங்க. ஸோ ஏன் அப்படி? அப்போ ஒல்லியாக்கிறவங்க மட்டும்தான் இந்த உலக சொசைட்டியில் இருக்கணுமா? நான் அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ பேர் குண்டாக இருக்கிறாங்க, எவ்வளோ பேருக்கெல்லாம் இந்த குழந்த பிறக்குது. இட்ஸ் டேக் அ டைம் எடுக்கும் தானே. நான் சொல்கிறது கரெக்டே தானேங்க. எல்லாருக்குமே ஒரு பேபி அப்படின்றது கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாங்க. அதுக்கு டைம் எடுக்கும். எனக்கு ஒரு 8 months ஆச்சு. பட் அந்த 8 monthsக்குள்ளே இந்த சொசைட்டி என்ன ரொம்பவே ஒரு பேடான சுச்சுவேஷனுக்கு தள்ளிடுச்சு. ஆனால் இயர்ஸ் கணக்காக இருக்கிற போதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். நான்லாம் அப்படிலாம் இருந்திருப்பேனானே எனக்கு தெரியாது. அந்த பிசிஓடி ப்ராப்ளம்ன்றது எப்படி எனக்கு சரியாச்சு அப்படின்னா, நான் அதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் போய் அதுக்காக மெடிசன் சாப்பிட்டு திருப்பி அதனால் ஒரு பல்க் வெயிட் போட்டாச்சு. ஸோ அப்போ இந்த சொசைட்டி பாருங்களேன் நம்மளை எப்படி தள்ளிடுச்சு. குண்டாக இருக்கிறவங்களுக்கு குழந்த நிற்காது, குண்டாக இருந்தால் அவங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும், நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கும், அவங்களால தான் ப்ராப்ளம். ஏன் அப்படி? இந்த சொசைட்டி வெறும் லேடிஸை மட்டும்தான் கார்னர் பண்ணுது. ஏன் ஆம்பளைங்களாம் அப்போ குண்டாக இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலாமா? இல்லை அவங்க அதனால தான் அவங்க ஃபேட்டால் தான் குழந்தை இல்லை அப்படின்றதுக்கு அர்த்தமா? அப்படின்லாம் கிடையாது. நம்ம யாரையுமே குறை சொல்லக்கூடாதுல்ல. ஸோ இந்த சொசைட்டி ஏன் அப்படி இருக்குன்னு எனக்கு புரியல. நான் சம்டைம்ஸ் நினைப்பேன், எப்போல்லாம் லோன்லியான இருக்கணும் அப்போல்லாம் நினைப்பேன். அந்த ஒரு 8 months நம்மளை எப்படி இந்த கூட இருக்கிறவங்கலாம் நம்மளை எப்படி மாற்றிட்டாங்க. லிட்ரலாக நான் ஒரு பைத்தியமாகவே ஆகிட்டேன். என்ன இப்படிலாம் இருக்காங்க எல்லாரும். அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்களே நம்மளை அப்படி பண்ணுறாங்க. அப்போ இன்னும் எவ்வளோ பேர் பண்ணுவாங்க நான் நிறைய யோசிப்பேன். ஸோ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க, யாருன்னா உங்கள் ரிலேட்டிவில் யாருன்னா இப்படி இருக்கிறாங்க, யாரையுமே போய் நம்ம கொஷின் பண்ண வேணாம். ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல. ஆக்சுவலாக நான் யாருன்னா எதனா பண்ணாங்கன்னா நான் கொஷினே கேட்க மாட்டேன். ஏன்னா அவங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் நம்ம எதனா ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை தான் எல்லாருமே ஈஸியாக கேள்வி கேட்பாங்க. அது என் லைஃப்பில் மட்டும்தான் நடக்குதா, இல்லை எல்லாருமே மோஸ்ட்டாக அப்படி தானா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் டக்குன்னு நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்லாம் கொஷின் கேட்க மாட்டேன். ஏன்னா ஒரு டைம் எடுக்கும். பட் நம்ம எதுவுமே பண்ணலனா கூட நீ ஏன் இதை பண்ண, நீ ஏன் அதை பண்ண அப்படின்னு கொஷின் கேட்க பீப்புள்ஸ் ரெடியாக இருப்பாங்க நம்ம லைஃப்பில். ஸோ இதெல்லாம் நம்ம தூக்கி போட்டு நம்ம கரியர் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது, நம்ம படித்த டிகிரிக்கு என்ன வேல்யூ அப்படின்னு தேடிட்டு போகிறதுக்குள்ளே இந்த சொசைட்டியில் நம்ம இவ்வளோலாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது ஒன்று தான். இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் இருந்தீங்கன்னா, மேபி உங்களுக்கு தெரிஞ்சவங்க பேபி இல்லாமல் இருக்கலாம், இல்லை யார் இருந்தாலுமே அந்த மாதிரி கேட்காதீங்க. ஏன் கேட்குறீங்க?
அதே மாதிரி இந்த 1 இயர் ஆன விசேஷம் இல்லை இருந்தால் அவங்களே சொல்ல போகிறாங்க. இல்லைன்னா ஏன் கேட்டுக்கிட்டே அது வந்து அவங்க எப்படி சொல்கிறது, மற்றவங்கெல்லாம் நார்மலாக இருந்தாலும் இந்த ஒரு பர்சன்ஸ்லாம் கேட்குறதுனால என்ன ஆகிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேமிலியில் வந்து ட்ரிகர் ஆகுது. ஸோ அந்த மாதிரி கேட்கக்கூடாது. ஏன் கேட்கணும்? இது நான் என் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயங்க. அப்படி கேட்டு கேட்டு அதனால நான் ஃபேஸ் பண்ண கான்சிக்வன்ஸ் வந்து ரொம்பவே நிறைய இருக்குது. அந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் கேட்காதீங்க. உங்களுக்கு கேட்டாலுமே நீங்கள் அதுக்கு போல்டாக ரிப்ளை பண்ணுங்கள். நான் அப்போல்லாம் அழுதுட்டு உட்காந்துருப்பேன். சரி எனக்கு தெரியாது. பட் இப்போ தான் வந்து கொஞ்சம் ஃபேஸ் பண்ணணும், நம்மளும் பேசணும் அப்படின்றதெல்லாம் வந்து தெரியுது. ஸோ யாருமே வந்து அடுத்தவங்கள பார்த்து இந்த கொஷின்ஸ் கேட்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இல்லை, கண்டிப்பாக கேட்கக்கூடாது. பிகாஸ் அது அவங்க லைஃப், அவங்க லைஃப்பை வாழ்வாங்க. நீங்கள் யாரும் போயிட்டு நீ ஏன் இதை பண்ணுற, நீ ஏன் அதை பண்ணுற, நீங்கள் ஏன் இன்னும் பிளான் பண்ணல, அவங்களுக்கு வேணால் அவங்க பிளான் பண்ணுவாங்க. கரெக்டு தானே நான் சொல்கிறது? ஸோ அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஸோ எனக்கு அப்படி சொல்லி தான் வந்து நான் என் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணதுனால அந்த ஒரு ஹாப்பி மேரிட் லைஃப்ன்றதே போயிடுச்சு. இப்போது வந்து அந்த பீரியட் வந்து எங்களால் திருப்பி ரீகெயின் பண்ண முடியல. என்ன தான் நினச்சாலும் எங்களால் ரீகெயின் பண்ண முடியல. இப்போ ஹாப்பியாக இருக்கோன்றது வேறு, பட் அந்த பீரியட் ஆஃப் ஒரு கப்புள்ஸை நாங்கள் என்ஜாய் பண்ண வேண்டியது எல்லாமே போயிடுச்சு. ஸோ எதனால் இந்த ஸ்ட்ரெஸ் எனக்கு வந்ததுனால தான். ஸோ நான் அதனால தான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, ஓகே நான் மோஸ்ட்டாக யாரையுமே வந்து அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டேன். நீ பிளான் பண்ணலையா அந்த மாதிரிலாம் நான் கேட்க மாட்டேன். ஸோ நானுமே என்னோடய விஷயம் என்னென்னா, என் வீடியோஸ் பார்க்குறவங்களும் இந்த மென்டாலிட்டியில் இருக்கணும். இதனால யாருன்னா நான் அனுபவப்பட்ட மாதிரியே யாருன்னா வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா, யாருன்னா அவங்களை கஷ்டப்படுத்திருக்காங்களான்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அவங்களாம் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்களாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஈஸியாக அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணிடுறாங்க வெறும் வேர்ட்ஸால். ஏன்னா எல்லாருக்குமே குழந்தைங்கன்னா ஆசை தான், எல்லாருக்குமே தோணும். அதாவது இவங்க சொல்லி அந்த பொண்ணு மட்டும்தான் காரணம் அப்படின்னு ஆக்கிடுறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து இதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம வார்ட்ரூமும் இப்போ ரெடி ஆகிடுச்சு, என் க்ளீனிங் ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. நீங்களும் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய லைஃப்பில் நடந்த சின்ன இன்சிடென்ட்டை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண நினச்சேன். இல்லை எதனா வந்து ஒரு ஹர்ட்டிங் இருந்துச்சுன்னா சாரி, பாய்.